ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். முறுக்கு மாவு எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப்புக்கு 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் உடைச்சக்கல்ல. இதுதான் ரேஷியோ. முறுக்கு மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ ரா ரைஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைங்க. த்ரீ to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா ஒரு ஒயிட் க்ளீன் காட்டன் கிளாத்தில் இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வெயிலில் காய விடலாம். நான் இது ஒரு 2 நாள் காய வச்சுருக்கேன். ஈரப்பதமே இருக்கக்கூடாது அரிசியில். ஸோ அரிசி நல்லா காஞ்சிருக்கு. கூடவே 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். ஸோ 4 கப் ரா ரைஸ்க்கு 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். 4:1 இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த 1 கப் உளுந்தை என்ன பண்ணலாம், நல்லா கழுவி இதையும் காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் 1 கப் சேர்த்துருக்கேன். ஸோ அரிசியும் உளுந்தும் நல்லா காஞ்சிருக்கு. உளுந்தை லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதே நீங்கள் 1 கிலோ எடுக்கல, எனக்கு 1 கப் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1/4 கப் உளுந்து 1/4 கப் உடைச்சக்கல்ல எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் 1 கப் ரைஸ் ஃப்ளார், பொட்டுக்கடலை மாவு 1/4 கப் எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. முறுக்கு மாவுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி காய வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த உளுந்து சேர்த்துக்கோங்க. வறுத்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு இதை நான் 1 கிலோ கிட்ட போட்டிருக்கிறதுனால இங்கே ஃப்ளார் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வேணும்னா லைட்டாக கடாயில் வறுத்துட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 6 months கிட்ட இந்த மாவு வரும். அரைச்சி வச்ச முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.